வணக்கம். 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கும்ப ராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனமும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருந்தால் சர்வ காரியத்திலும் வெற்றி பெறலாம். நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். எந்த தொழில் செய்தாலும், எந்த வேலையில் செய்தாலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். இல்லையே சிறிய சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மன சங்கடத்தை உருவாக்கும். வீண் வாக்குவாதம் தேவையற்ற மன குழப்பத்தை உருவாக்கும். இதனை சரி செய்தால் உங்களுடைய நாள் இன்றைய நாள் நல்ல நாளாக மாறக்கூடும். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். செய்யும் வேளையில் கவனமுடன் செயலாற்ற வேண்டும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். சதயம். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். பொறுமை நிதானத்தோடு இருந்தால் நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக மாறும். போராட்டாதி. சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் தேவையற்ற வீண் வாக்குவாதத்தினால் மன சங்கடங்கள் உருவாக்கும். செய்யும் வேளையில் தோய்வு ஏற்படும். இதனை தவிர்த்தால் மிக பெரிய வெற்றியை பெறலாம். சூரிய நமஸ்காரம் சர்வ செயலியும் நலமாக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பு அவசியம் தேவை. அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். பயணம் செய்யும் போதும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு இருந்தால் உங்களுடைய சிக்கல்கள் எதுவும் இன்றி மிக பிரகாசமான பலனை உருவாக்கலாம். நீங்கள் பதற்றோடும் வேகத்தோடும் வீண் வாக்குவாதமும் தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்கிவிடும். கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புரட்டாதி 4ஆம் பாதம். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். திருவாதிரை பயணம் செய்யும் போதும் வண்டி வாகனங்களிலும் அடுத்த வருடத்தில் பழகும் போதும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ரேவதி நினைத்த காரியம் நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் இரவு நேரங்களில் பயணம் செய்யும் போதும் வண்டி வாகனங்களில் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிக மிக மகிழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.